வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் டைம் செய்திகளுடன். சொத்து அறிக்கைகளை சமர்ப்பிக்காத அரச ஊழியர்களுக்கு அபராதம். சொத்து பொறுப்பு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத அரச ஊழியர்களுக்கு இன்று 14ஆம் திகதி முதல் அபராதம் விதிக்கப்படும் என அனைத்து அரச நிறுவனங்களின் தலைவர்களிடமும் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதன்படி சொத்து பொறுப்பு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத அரச ஊழியர்களின் சம்பளத்தில் இருந்து ஒரு நாளைக்கு 30இல் ஒரு பங்கு வீதம் இன்று முதல் கழிக்கப்படும். அரச ஊழியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 31ஆம் தேதி வரையிலான சொத்து விவரங்களை ஜூன் 30ஆம் தேதிக்கு முன் தமது நிறுவன தலைவர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகளை நிறுவன தலைவர்கள் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும். ஜூன் 30ஆம் தேதிக்குள் அறிக்கைகளை சமர்ப்பிக்காதவர்களுக்கு மேலதிகமாக 2 வார கால அவகாசம் வழங்கப்பட்டது. இந்த 2 வார அவகாசம் இன்றுடன் முடிவடையும் நிலையில் இன்னும் சொத்து பொறுப்பு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத ஊழியர்களின் பட்டியலை நிறுவன தலைவர்கள் விரைவில் ஆணைக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும். இவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின்படி ஊழல், மோசடி மற்றும் முறைகேடுகளை தடுக்க இந்த நடவடிக்கை அமல்படுத்தப்படுகிறது. லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் தலைவர் முன்னாள் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி நீல் இத்தவலவின் ஆலோசனையின் பேரில் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதி ரங்க திசாநாயக்கவினால் இந்த உத்தரவு அரச நிறுவன தலைவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நம்பகத்தன்மையுடன் செய்திகளை தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சிலோன் டைம் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.